அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நான் நமது சேனலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள், வைபவங்கள், திருவிழாக்கள் எல்லாத்தையும் சேவிச்சுட்டே இருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிக சிறப்பாக பங்குனி உத்திர திருக்கல்யாணத்திற்கு பிறகு நடைபெற்ற புஷ்பயாக வைபவத்தை தான் நம்ம சேவிக்க இருக்கிறோம். புஷ்பயாகம் எதற்காக பண்ணுறாங்க, புஷ்பயாகம் ஏன்னா தாயார் திருக்கல்யாண உற்சவம் ஆனதுக்கப்புறமா முத்துக்குறி வைபவம் நடக்கிறது. போன வீடியோஸ்லாம் பார்த்தோம். அரையர் சேவையெல்லாம் அவ்வளவு திவ்யமாக இருந்தது. நம்ம நல்லா சேவிச்சோம். தாயாரோட பின்னழகு அத்தனை அழகாக இருக்கா தாயார். கண்ணாடி மாலைகளில் தாயாரும் மன்னாரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அதி அற்புதமான காட்சி. நல்லா இருக்கும் இடத்துலையே கோபுரம். இங்கு தான் கண்ணன் கிருபை பண்ணணும்னு சொன்னாலே அதே போல் நாங்கள் இருக்கிற இடம்தாம்மா ஸ்ரீவில்லிபுத்தூர், இங்கே நீ ஓடி வந்துரு, நாங்கள் எந்த ஊரில் இருந்தால் என்ன, நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் எங்கள் மனசெல்லாம் இருக்குது அப்படின்னு தாயார்கிட்ட நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தாயார் நமது வேண்டுதல்களை அழகாக ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நிறைவேற்றுவார். ப்ரீவியஸ் வீடியோவில் அரையர் சேவை எல்லாமே அனுபவித்தோம். இன்றைய தினம் புஷ்பயாகம் பார்க்க போகிறோம் இல்லையா. ரொம்ப அதி ஆச்சரியமாக இந்த புஷ்பயாக வைபவம் நடந்தது. தாயாருக்கும் மன்னாருக்கும் அழகாக சுக்கிரவாட மேடைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊஞ்சல் மேடையில் தாயாரும் மன்னாரும் அத்தனை அழகாக எழுந்தருளி இருப்பாங்க. அவங்களுக்கு பூப்பந்தல்லாம் போடப்பட்டிருக்கும். இந்த புஷ்பயாகத்தன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் நிறைய மலர்களால் தாயாரும் மன்னாரையும் அலங்கரிச்சிருப்பாங்க. இந்த புஷ்பயாகம் எதற்கு, எல்லா யாகமும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த புஷ்பயாகம் எதற்காக ஒவ்வொரு பிரம்மோற்சவத்தின் முடிவிலையும் இந்த புஷ்பயாகம் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம். புஷ்பயாகங்கிறது ஏதாவது உற்சவத்தில் ஏதேனும் குறைகள், ஏதாவது நம்மையும் அறியாமல் நம் மனதால் ஏதாவது தவறுதல் செஞ்சுருந்தோம்னா அதெல்லாம் தயவு செய்து பொறுமையின் சிறந்த ஆண்டாள் நாச்சியாரே பெருமாளே எங்களை நீங்கள் தயவு செய்து மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் விதமாகவும் இருக்கிறது. இன்னொரு விதமாக பார்த்தோம்னா மக்களது நல்வாழ்வுக்காக, குறிப்பாக இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூகம்பம், புயல், வெள்ளம் இதெல்லாம் நேராமல் இருக்கணும். அதாவது மழை ரொம்ப பெஞ்சாலும் கஷ்டம், மழை பெய்யாமல் இருந்தாலும் கஷ்டம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சரியாக இயற்கை தன்னோட வேலையை இயற்கை என்ன செய்யணும், சரியாக செய்யணும். அம்மா நாங்கள் மனுஷா, நாங்கள் தப்பு பண்ணலாம், சகஜம். ஆனால் நீ தான் எங்களை அதுலேருந்துலாம் எங்களை காப்பாற்றணும். அதற்காக தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம், நீ எங்களை காப்பாற்று அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லலை. ஆனால் என்ன, தெரிஞ்சும் தெரியாமலும் நாங்கள் பண்ணக்கூடிய தப்புகளெல்லாம் சரி செஞ்சு எங்களை காப்பாற்ற வேண்டியது லோக மாதாவாக இருக்கக்கூடிய உனது பொறுப்புமா என்று சொல்லும் விதமாகத்தான் புஷ்பயாக வைபவம் நடைபெறுகிறது. இந்த புஷ்பயாகத்தில் பூக்கள் மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. ஏன்னா பூக்கள் மட்டும் எத்தனை விதமான பூக்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான பூக்களும் தாயாரிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. ரோஜாப்பூ, முல்லைப்பூ, மல்லி மலர், தாமரை, அள்ளி, சம்மங்கி, மனோரஞ்சிதம்னு அத்தனை விதமான பூக்களும் தாயாருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. பூக்களால் தாயாரையும் பெருமாளையும் அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுவும் லட்ச அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த பூக்களால் தாயாரைக்கும் பெருமாளுக்கும் லட்ச அர்ச்சனைகள் பண்ணப்படும். அது மட்டும் இல்லை, பூக்கள் மட்டும் தானா மிகவும் புனிதமான இலைகளாக கருதப்படுகின்ற துளசி, தவனம், மருதம், வில்வம் போன்ற இலைகளும் இந்த புஷ்பயாகத்தில் தாயாருக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த புஷ்பயாகத்தப்போ ஒரு வேள்வி ஒன்று பண்ணுவாங்க. புஷ்பயாகம் பூக்களை வைத்து பண்ணக்கூடிய யாகம்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த புஷ்பயாகத்தப்போது ஒரு ஹோமம் ஒன்று நடைபெறும். தாயார்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்மா எங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீதான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த யாகம் ரொம்ப அதி அற்புதமாக நடைபெற்றது. அத்தனை அழகாக இருக்கும். மறிக்கொழுந்து எல்லா விதமான மலர்களும் தாயாருக்கு சமர்ப்பிப்பாங்க. அப்போ தாயார் மன்னார் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே இருப்பா. கோதையோட திருமுகம் ஒவ்வொரு முறை திருவாராதனம் அப்பவும் கோதையினது திருமுகம் அத்தனை புன்னகையாக இருக்கும். பூக்களால் அர்ச்சனை பண்ணும்போதும் தாயார் அவ்வளோ அழகாக ரசித்து கேட்டுட்டே இருப்பாள். அவங்க மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த அர்ச்சனை நடக்க தாயார் நம்ம கூட சேர்ந்து அனுபவித்து ரசித்து கேட்டுருப்பா. அத்தனை அழகாக இருக்கும் இந்த வைபவம் பார்க்குறதுக்கே. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் பேசக்கூடிய தெய்வமாக இருக்கிறாள்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எப்பயுமே பார்த்துட்டே தான் இருக்கும். தாயார் நிஜமாகவே பேசுவாளான்னா பேசுகிறா. இன்றைக்கும் நிறைய பேரோட மனக்குறைகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பதில் சொல்லி கொண்டே தான் இருக்கிறாள் தாயார். பாருங்கோ, தாயாருக்கும் மன்னாருக்கும் அவ்வளவு அழகா அந்த புஷ்பயாக பூக்களின் நடுவில் தாயாரும் மன்னாரையும் அப்படியே பார்க்க அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. இந்த கண்கள் இருப்பதற்கான பலன்
தாயாரையும் மன்னாரையும் சேவிக்கிறது தானே. பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கா. பூக்களுக்கு நடுவில் பூவாக, அழகான தாமரை பூவாக தாயார் அவ்வளோ அழகாக ஜொலிக்கிறா. தாயாருக்கு இந்த புஷ்பயாகத்தப்ப தாயார் திருமுகம் பார்க்கணும், அப்படியே அப்படி மின்னும். ஒவ்வொரு உற்சவத்தின் போதும், ஒவ்வொரு திருவிழா போதும் தாயாரோட திருமுகம் ஜொலிக்க தான் செய்கிறது. ஆனால் ஒவ்வொரு திருவிழாவிலையும் ஒவ்வொரு மாதிரியான முகபாவனைகள் தாயாருக்கு நம்ம ரசித்து சேவிக்கலாம். தாயாருக்கு புஷ்பயாகம் ஆனதுக்கப்புறம் உபச்சாரங்கள்லாம் நடைபெறும். தாயாருக்கு அவ்வளவு அழகாக அதை குழந்த மாதிரி ஏற்றுப்பா தாயார். நம்ம அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அம்மா அம்மான்னு கூப்பிட்டா அம்மாவாக வருவா. பொண்ணா பார்த்தா பொண்ணா பக்கத்தில் வந்து உட்காந்து நம்மக்கிட்ட பேசுவா. பேசக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். தாயாருக்கு பாருங்கள், அத்தனை அழகாக உபச்சாரங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உபச்சாரம் பண்ணும்போதும் தாயாரோட திருமுகம் பாருங்கள் அப்படியே பேசும். ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் ரங்கமன்னராக இருக்கார். கடதீபாரனாகிறது சேவிச்சுக்கோங்க. நம்ம பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிதமாகும். அடுத்ததாக கற்பூர தீபாராதனை நம்ம எல்லாருமே சேவிச்சுக்கலாம். தாயாரும் பெருமாள் நம்ம எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் தரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு சொன்ன மாதிரி தாயாருக்கு எப்பயுமே ஒத்துமையாக இருக்கிறது தான் பிடிக்கும். நாம்னு சொன்னால் தான் பிடிக்கும். அதனால் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த புஷ்பயாகத்தோட நோக்கம் என்னன்னா, எப்பயுமே ஜனங்கள் எல்லாம் சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான தீங்கும் நேர்படக்கூடாது. குறிப்பாக கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கும் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜனா ரங்கமன்னராக இருக்கார் இல்லையா, அவருக்கும் இருக்குமா. அம்மா அப்பாவாகிய நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லும் விதமாகத்தான் இந்த புஷ்பயாக வைபவம் நடைபெறுகிறது. நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துலையே சேவிச்சுட்டோம். எல்லோருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாரதர் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதோ தாயார் நமக்கு கொடுத்த ஸ்ரீ பெரிய பெருமாள். இவரால் தான் நம்மளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தாயார் என்ன செஞ்சாங்க, குன்றாத வைகுண்டம் வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாய் அவதரிக்க காரணமான ஸ்ரீ பெரிய பெருமாள். அவரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மனிதர்களை தெய்வம் கொண்டாடும் ஒரே ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இதோ அடுத்ததாக சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வெகு சிறப்பாக அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். அதற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் என்ன சம்மந்தம், அடுத்தடுத்த இதில் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம்.